சுத்தி காட்ட நீங்க என்ன கூப்பிட்டு வந்திருக்க? நீயும் அடக்க ஒடுக்கமும். உடம்பு மட்டும் தான் அடக்க ஒடுக்காம இருக்கு. ஆனா என்கிட்ட வாயி நிஜமாவே இந்த ட்ரெஸ் போட்ட ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கே ஷையா இருக்குன்னா பாரு. தெரியுது தெரியுது. நிஜமாவே நல்லா இருக்கு உனக்கு இது. மாட்டினடி மவனே, இந்த காஸ்டியூம் இதே நகை உன் தங்கச்சியும் போட்டிருக்குல்ல, இப்ப சொல்லு, இந்த காஸ்டியூம் நான் நல்லா இருக்கேன்னா உன் தங்கச்சி நல்லா இருக்கா? என்ன இந்த ட்ரெண்டுக்கு நீயா நான் போட்டிக்கு வரலன்னா உனக்கு தூக்கம் வராது. இதுல நீ தான் நல்லா இருக்க. அப்பா புசுக்குன்னு தங்கச்சி இப்படி தூக்கி போட்ட. இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது அவ குழந்தை, அவளுக்கு இது என்ன சொல்றது, ரொம்ப லூஸா இருக்கும். அவ அப்போ ரொம்ப டல்லா வேற இருப்பாளா, அதனால பெருசா தெரியல. அதனால சொன்னேன். அவ அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாங்க பாக்கல, அதனால எங்களுக்கு தெரியல. அதனால இப்போ இந்த ட்ரெஸ்ல நீ தான் நல்லா இருக்க, அவ்வளவுதான். சமாளிக்கிறீங்கடா. நிஜமாதான் இது அவ 10th எடுத்த ட்ரெஸ். என்ன சொல்ற, 10th-லயா? ஆமா, இது காஞ்சிபுரத்துல நெஞ்சு வாங்கின ட்ரெஸ். டேடியும் அப்பாவுமே அவ பட்டு தான் கட்டணும் அப்படி சொன்னதுனால நமக்கு சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க, அவங்க தறி தான் வச்சிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றது, தாத்தா முறை தான், அவங்க தான் நெஞ்சாங்க. அதனாலதான் இது இவ்வளோ கிளாத் நல்லா இருக்கு. இது சும்மா இல்ல, ஒரிஜினல் பட்டு தான், சில்வர் ஜெரி கூட இல்ல, தங்க ஜெரி தான் இது. ஓ, அப்படியா? ஆமா ஆமா. இது மம்மியும் அம்மாவும் பார்த்து பார்த்து போய் நகை எடுத்தாங்க. அவ போடுறது தங்கமா தான் இருக்கணும், எல்லாம் புதுசா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப எடுத்தது இது. அப்படி இதை அவ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டா, அப்படியே பத்திரமா தான் வச்சுப்பா. ஏன்னா அது பொக்கிஷம் மாதிரி அவளுக்கு. ஏன்னா அப்பா டேடி மம்மி அம்மா அப்படின்னு அவங்க 2 பேரும் கலந்து அவளுக்கு அதற்கு தனித்தனியா செய்வாங்க. 2 பேரும் ஒன்னா செஞ்ச விஷயம்ன்றதுனால இதை பத்திரமா பொக்கிஷமா பார்த்துப்பா. ஆனா அதை உன்கிட்ட கொடுத்துருக்கா பாரு. தயவு செஞ்சு இன்னைக்குள்ள இதை பத்திரமா பார்த்துக்கோ. கண்டிப்பாடா, பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, கிட்ட வா. இல்ல பரவாயில்ல, என் நாத்து தனியா இருக்கும், நம்ம அங்க போலாம். இன்னைக்கு உன் நாத்து கூட சேர்ந்து சேர்ந்து அவள மாதிரி ஆயிட்ட. உன்னை பார்த்து அவ மாறுவான்னு பார்த்தா அவளை பார்த்து நீ மாறிட்ட போல. அதான் இதான் எல்லாத்தையும் நாத்துக்கிட்ட வந்து கத்துக்க சொன்னேன், அதான் இதையும் கத்துக்கிட்டேன். ஆண்டி, இது நமக்கு ஆகாத விஷயம். இதெல்லாம் கத்துக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு, புரிஞ்சுதா? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், வா போலாம். உங்க வந்துருடி. சரிடா, தோட்டத்தெல்லாம் சுத்தி காட்டாம நீ ஒரு நாள் இங்க ஒரு கூட்டு வரானேன்ட்டு பிளானுக்குலாம் இங்க நாங்க ரெடி எல்லாம், வா போலான்னு. ஜி, சொல்றேன்ல. இது கசங்கன்னா கூட எனக்கு சரி பண்ண தெரியாது, இல்ல வெறுப்பேத்தாதான் வந்துரு. அதான் நான் பாத்துக்கிறேன், பரவாயில்லவா. பண்ணி, உனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்றது எனக்கும் தெரியும். இந்த வில்லங்கத்துக்கு நான் வர தயாரா இல்ல, ஒழுங்கா நீ எழுந்து. அதெல்லாம் முடியாது, வா. பொண்டாட்டி போதும். ரொம்ப நேரம் பொண்டாட்டி பொண்டாட்டி பல சிலுமிஷம் பண்ணியாச்சு, விடுங்கன்னு. நான் என்ன பண்ணேன்? இது பண்ணதெல்லாம் என்ன? சும்மாவே எனக்கு ஒரு சொல்லுது, நான் எதுவுமே பண்றேன். சரி, அப்படி இருந்துட்டு போட்டோம். இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல, விடுங்க. முடியாதுமா, முடியாது. வேண்டாம், யாராவது வந்துட போறாங்க, போறேன் வெளியே. விருப்பத்தாது. அண்ணன் இருந்தா கூட பரவாயில்ல, சரி அண்ணி கூட இருந்தேன்னு சொல்லலாம். வேண்டாம். ஆண்டி, எனக்கு ஒரு பத்து யாருமே இல்லை. அதான் நானும் சொல்றேன். மறுபடியும் பின் கதையும் பூட்டிட்டேன், முன் கதையும் பூட்டிட்டேன். ஏங்க, ரவி அண்ணா அக்கா எல்லாம் இருக்காங்க, விளையாடுறீங்களா? அவங்களும் இல்லை. என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், அவதான் மாங்காய் மாடியில் காய வைக்கிறாளுக்கா, அவ அங்கேயே இருப்பா, இங்கதான் இந்த வேலையில நீங்க போய் அவங்க கூட போய் கதை பேசுங்கக்கான்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி ரவி அண்ணாவே கோயிலுக்கு அனுப்பிட்டேன். ஃப்ராடு. தேடி வேலையிலன்னா கிரிமினல் வேலைக்கெல்லாம் நீங்க தான் கரெக்டா வருவீங்க. அவங்க அனுப்பிட்டு தான் 2 பக்கமும் கத்து ஃபர்ஸ்ட் ஆக்கிட்டேன். யார் வந்தாலும் கது தட்டணும். நம்ம வீட்டு பூட்டினதெல்லாம் இல்ல, நைட் ஒரு நைட் தான் போட்டுருவோம். ஏன் இப்படி பண்றீங்க? தட்டும்போது நான் அதை சொல்லி திறந்துப்பேன், புரிஞ்சுதா? கிரிமினல் பிளான் நிறைய போடுறீங்க. பரவாயில்ல, இல்லதான் இப்படி பயந்து நடுங்கிடுவாளே. சரி, பசங்கள்ட்ட இந்த காலையில எழுந்தாதுங்க, என்கிட்ட வரல. அப்பதான் எழுந்தாங்க, எழுந்து சாப்பிட்டாங்க, எல்லா கோயிலுக்கு போறாங்கன்னு அது ஓடிச்சாங்க. அங்க போன ஐஸ்லாம் இருக்கும்ல, சாப்பிட்றதுக்கு 3ம் ஓடிடுச்சு. டாடி டாடின்னு பின்னாடி, அவங்க டாடி பின்னாடி. கோயிலுக்கு ஓடிச்சுங்களா? ஆமா, அங்க குளம் இருக்கும்ல, அந்த மரத்தாண்ட நல்லா இருக்கும் விளையாட. பசங்க எல்லாம் அங்கதான் விளையாடிட்டு இருப்பாங்க, அங்க போயிட்டு இருப்பாளுங்க. சரி, அப்புறம் நல்ல. இதுக்கு மட்டும் வேகமா பதில் வந்துருமே. ஒரு வாட்டியாவது இருக்குன்னு வராது. காலத்துக்கு வரும் இருக்குன்றதெல்லாம். எனக்கு இன்னைக்கு வேணும், இன்னைக்கு இருக்குன்னு சொல்லு. தோட்டா நான் ஒரு வாட்டியாவது ஓகே சொல்றேன். என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? விடுங்கன்னு. கேட்டதுக்கு பதில் வேணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. வேணும். கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஏங்க, ஏன் இப்படி பிடிவாதம்? அதேதான் நானும் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. உனக்கே அவனுக்கு இப்படி வரும்.
மத்தவங்கள பத்தி எதுக்கு யோசிக்கிறேன்? யாரை பத்தியும் யோசிக்கல. நான் என்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். புரியுதா? எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் தான் நான் பண்ண விரும்புறேன். ப்ளீஸ். என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? காலையில இருந்து நீங்க சரியா இல்ல. என்ன? ஏன் சாக்லேட் மில்க் கூட குடிக்கல நீங்க? ஆமா, இங்க எப்படி சாக்லேட் மில்க்? வா, நரேன் சித்தப்பா தான் காஃபி டீலாம் குடிக்க மாட்டார்ல. அவர் கொக்கோ பவுடர்ல மில்க் கலந்து குடிப்பாரு. டார்க் சாக்லேட் கொஞ்சம் போட்டு கொடுக்கணும். சரி, அதான் குடிக்க மாட்டீங்க. சரி, பாதாமே குடிச்சாலும் உங்களுக்கு போர் அடிக்கும்ல. பாலா கொடுத்தாலும் குடிக்க மாட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கும் யூஸ் ஆகட்டுமேன்ட்டு கொக்கோ பவுடரும் டார்க் சாக்லேட்ல ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அது இருக்கு. அதனால அதை எடுத்துட்டு வந்துட்டேன். கொக்கோ பவுடரும் வாங்கி வச்சிருந்தேன், அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுல பண்ண பாதாம் மிக்ஸும் எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஈவினிங் பாதாம் மிக்ஸ் கொடுக்குறேன், மார்னிங் கொக்கோ பவுடருமே கொடுக்குறேன், குடிங்க. ஓகேவா? அப்ப இது எனக்கா இல்ல உங்க சித்தப்பாக்கா? 2 பேருக்கும். பாதாம் பவுடர் யாருக்கு? உங்களுக்கு மட்டும் தானே. அதையும் தானே எடுத்துட்டு வந்தேன். உடனே உங்களை பத்தி யோசிக்காத மாதிரியே பண்ண வேண்டியது நீங்க தான். அப்புறமா தான் மத்த எல்லாருக்கும். போதுமா? சரி, டாபிக் மாத்தாதீங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் இந்த பிடிவாதம்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப இதுக்கு பதில் தானா கிடைக்கும். எனக்கு எதுவும் இல்ல, வேணும் அவ்வளவுதான். சரி, விடுங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் மாடிக்கு போறேன். அதெல்லாம் விட முடியாது. இருக்காத, எதுக்கு இருக்கிற? இருக்காதன்னு. எப்ப பார்த்தாலும் நீ முட்டாள்தனமா முடிவு எடுக்கிற. என்ன விஷயமோ அதை சொல்ல மாட்ட. அதுக்கு இது சொல்யூஷனா இருக்குமோன்னு யோசிக்க மாட்ட. நீயா இதுக்கு இதான் சொல்யூஷனா இருக்கும்னு பிரச்சனை பண்ணுவ. இதேதான் நீ பண்ணிட்டு இருக்க. பல வாட்டி சொல்லிட்டேன். ஒழுங்கா சொல்லிடு. என்ன சொன்னாலும் நீ என்ன முடிவு எடுக்க அதான் எடுக்க போறேன். எனக்கு அந்த முடிவு தேவையில்லை, அவ்வளவுதான். சரி, பிரச்சனைய சொல்லு. எதுவும் இல்லைன்றல. என்கிட்ட சொல்ல விரும்பல, விடுன்னு. எதுக்கு விடு விடுன்ற? ஓட்டு விடுன்னு சொன்னேன் வையேன். வேலை இருக்கு. நான் போயிட்டு அந்த மாங்காவில குலுக்கி வைக்கணும். விடுங்க. இப்பதான் சொன்னேன் விடுன்னு சொல்லாதன்ட்டு. அப்ப நீங்க புடிச்சிட்டு இருக்குன்னா என்ன சொல்லணும்? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும். நீ என்னை விட்டு எங்க அனுப்புறதா இல்ல. நினைச்சிட்டீங்கல்ல திருப்பி உங்க பழைய இதுவை. நீங்க ஒண்ணு நினைச்சுப்பீங்க, அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதுலயே முடிவு பண்ணுவீங்க. நான் என்ன யோசிக்கிறேன், என்ன எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. திரும்ப வீம்பு தான் உங்களுக்கு. விடுகாத்தால வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல. கனவு கண்டீங்களா? அது கனவு தானே. நினைச்சேன் என் புருஷன் கிறுக்கா இருக்கும்போது ஏதாவது கதை இருக்கும்ட்டு. ஒண்ணும் இல்ல பட்டு. நான் நேற்று சொன்னல, அதை யோசிச்சுட்டே நீங்க படுத்திருப்பீங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட லிங்கா உங்களுக்கு கனவு வந்திருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த கனவு அப்படி தோணல. சரி, என்னதான் கனவு கண்டீங்க? அது என்கிட்ட இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். கிறுக்கா என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க அதானே? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது. நீங்க ப்ராமிஸ் பண்ணி தானே கொடுத்தீங்க. அப்புறம் என்ன? அப்படியே உண்மையில இருக்கீங்க. நான் எதுவும் பேச தயாரா இல்ல. யாருமே இல்ல. இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வரமாட்டேன், பேச மாட்டேன்றீங்க. எனக்கு காண்டா இருக்காது? ஆமா, கேட்கறதுக்கு எல்லாம் நோதான் வரப்போகுது. அப்புறம் என்னத்த பேசி? ஒன்றும் பேச தேவையில்ல. நீங்க பேசுங்க, என் காது கேட்கும். இனிமேல் வேணா வரும்போது டேப் எடுத்துட்டு வந்துருங்க, ஒட்டிக்கிற வாயில. அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு எல்லாம் இவர சொல்லிடுவாரு. கமெண்ட்ஸ். நான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. அப்புறம் ஒன்றும் இல்லை. நைட்டு உங்க ஃப்ரெண்டுக்கே வந்து நான் தேவைப்பட்டாலும் நான் வரமாட்டேன், நீங்க தனியா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எங்க போகணுமோ போறேன். ஏய், என்ன விளையாடுறியா? போனா போட்டோம். சரி, வரலாம்னு யோசிச்சேன். ஆனா இவ்வளவு காட்டிட்டீங்கல்ல, வரமாட்டேனே. வெறுப்பேத்திராத. நான் இப்ப அமைதியா இருக்கேன், எதுவும் பேச போறது இல்லை. நான் பிளாஸ்டரி ஒட்டிக்கிட்டேன் என் வாயில. இன்விசிபிள் பிளாஸ்டரி. அதனால வாய் திறக்காது. சரி, நான் நார்மலா பேசுறேன். பேசுடி. பாரு, எலும்பு கறி வேண்டாண்டி. நீ அமைதியா இருந்தா எனக்கு பேருக்கு பிடிச்சிரும். குரல் கேட்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், தெரியும்ல. சரி, நான் யோசிக்க மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம். குரல் கேட்டா மட்டும் போதும். எனக்கு என்ன பண்ண மன்னிப்ப? இப்படி அமைதியா இருக்கிறது சித்திரவதையா இருக்கு.
சரி, எனக்கு எதுவும் வேண்டான்னுட்டேன். வேண்டாண்டி குரல் கேட்காம ஒரு 10 நிமிஷமா திருக்க பிடிச்சது அமைதியா இருக்க 10 நிமிஷமா. என்ன வேணா தண்டனை கூட பேசாம இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இருக்கானோ கூட சொல்றேன்னு. எனக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ வாயை திறந்து இந்த குரல் கேட்கல எனக்கு இருக்க பிடிச்சது. இதுக்கு ஒன்றும் குறவில்லை. ஐயா மாதிரியே பிஹேவ் பண்ணு. ஆயா கூட பழகி பழகி ஆயாவாவே இருந்துட்டு போறேன். நீங்க ஆயா வாழை பேராண்டி இருக்கே. இருக்கிற இடத்துல இருக்கட்டும், உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். இந்த வாயில எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஆனா இது இந்த ஊருக்கு வந்துதான் இது ஆடணும்னு இருக்கு போல. ஆமா, என் ஊர்ல தான் ஆடும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு அது கேட்டுட்டே இருக்கும், அதுதான் வேணும். மாம்பழம் சாப்பிட்றீங்களா? எடுத்துட்டு வந்து தரட்டுமா? வேண்டாம். பிடிக்கும்ல. மாம்பழம் நம்ம தோட்டத்துல விளைஞ்ச மாங்காவை பழுக்க வச்சு வச்சிருக்காங்க அந்த மாம்பழம். அப்புறம் யாரும் சேலத்துக்கு போயிருக்காங்க, தாத்தா வேற வச்சிருக்காரு. சேலத்துல இருந்து வந்திருக்கு. அதுக்கு 3 டாட்டை உங்களுக்கு பிடிச்ச மாவமா கட் பண்ணி எடுத்துட்டு வந்து தரட்டுமா? இல்ல அப்படியே எடுத்துட்டு வந்துடுவா, சாப்பிடுறீங்களா? வேண்டாம். சரி, மூட் அவுட் ஆகாத. என்னை விட்டு எதனாலையும் போக மாட்டேன்ல. இல்ல, வேற என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்ல. என்ன நீ நம்புவல? இல்ல அவங்க சொல்றது, அவங்க காட்டுற ப்ரூஃப் தான் நம்புவியா? என்னதான் கனவு? வேண்டாம், அதை தெரிஞ்சுக்க வேண்டாம் ப்ளீஸ். அதுக்கு அதை மண்டையில போட்டு குழப்பிட்டே இருக்க போறீங்களா? அப்படி ஒரு கனவு காண்டன்ட்டு தூக்கி போடுங்க, இல்ல சொல்லுங்க. அதை விட்டு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அது கோவம் தான் கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் என்ன காட்டினாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு உங்களை பத்தி தெரியும், புரியுதா? நான் ரீமா விஷயத்துல அங்க என்ன சொன்ன ஃபாரின்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? சொன்னதான். இதுலயே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், புரியுதா? நானே சொன்ன பேர் நம்ப மாட்டியா? ஆமா, எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்களே சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நிஜமா? ஆமா, எனக்கு உங்க மேல ஒரு துளி சந்தேகம் வராது, புரியுதா? நான் சென்னைக்கு போயிடலாமா? இங்க எதுவும் நடக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்புறீங்கல்ல? உங்களை நான் பாத்துப்பேன். நீங்க என் சொத்து, புரியுதா? யார்கிட்டயும் எதுக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ரீமா வருது, என்கேஜ்மெண்ட், நான் சொன்ன ஃபுட்டு எல்லாமே யோசிச்சு யோசிச்சு படுத்திருப்பீங்க. அதனால அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ கனவு வந்திருக்கும். ஓகேவா? அது அவ்வளோதான், அதை அப்படியே விட்டுருங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. என்ன கனவுல ரீமா வந்தாளா இல்லை சிவா வந்தாளா? எனக்கு தெரிஞ்சு ரீமா வர வாய்ப்பு இல்லை, சிவா தானே. அதை எப்படி கண்டுபிடிக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், புரியுதா? அவ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவ சொல்ற அளவுக்கு இங்கே எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன், புரிஞ்சுதா? என் புருஷனை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். எவகிட்டையும் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால என் புருஷனை எவ்வளாலும் எதுவும் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? அவங்க என்ன பிளான் போட்டாலும் அதை நான் தவிடாக்குவேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருக்கு. இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் என் பார்வை உங்கள்கிட்ட இருந்து நகராது. உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஜமா, புரிஞ்சுதா? பயப்படாதீங்க. நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அப்படி பட்டமா பட்டுக்கிறேன். கூட இருக்க மாட்டேங்க. என் கூட இருந்தா எனக்கு கவலைப்பட போறேன். எங்க போனாலும் அங்க வந்து நின்றுடுங்க. எப்படி இருந்தாலும் உங்க கூட மட்டும்தான் இருக்கேன். சரி, இன்னும் இதே இருக்கணுமா? என்னடா இந்த ஒரு கிட்லயே பார்த்தேன். தூக்கம் வரதுனால இங்கே பார்த்துக்கோங்க. விளையாடுறியா? அதான் நைட்டு தூங்க விட மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன். நைட்டு தூக்கம் வருது இருப்பேன். நீங்க படுத்துருங்க. பார்த்து பண்ண. சரி, ஓகே. சரி, விடுங்க, நான் போய் தூங்குறேன். இப்படி தூங்க நான் பார்த்துக்கிறேன். நீங்க தூங்குங்க. நீங்க ஒர்க் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் ஏதாவது கோவில் கட்டினாங்கன்னா அப்புறம் ஏறி வந்து பார்ப்பாங்க. பரவாயில்லையா? எப்படி பயன்படுத்திருக்கா? நீ தூங்க, உன்னை நான் பார்த்துக்கிறேன். அப்புறமா நான் தூங்கிக்கிறேன். ஓகேவா?
ஓகே ஓகே. நான் தள்ளி உட்காரோம்ல, இது என்ன? அவங்க தான் இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஏன் காலை பிடிச்சி வச்சிருக்கீங்க? பிடிச்சதான் விட்டு ஓடிடுங்க, அதனால தான். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்ல, நீங்க பிடிச்சதால பாருங்க, நான் இன்னும் சாஞ்சி உட்காந்துட்டு இருக்க மாதிரியே எனக்கு இருக்கு. நான் முட்டியை தானே சாதிச்சுட்டு இருக்க, அப்புறம் என்ன? அதுதான் வேணான்ற. உண்மையே அவங்க இல்ல, அவங்க தூங்கிட்டாங்க. சும்மா விருப்பத்திட்டு இருந்தேன்னு பைய, அப்புறம் நான் கத்திடுவேன் பாத்துக்கோ. சரிப்பா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமா தாத்தா, நீங்கெல்லாம் வந்துட்டீங்க. ஏன் அப்பா டாடி மாமாலாம் வரல? இன்னும் வேலை முடியலடா, இன்னும் கொஞ்சம் இருக்கா, அதனால சரி நீங்க போங்கப்பா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, நானும் அவங்க தாத்தாவும் வந்துட்டோம். அது ராத்திரி அவன் போல இருக்கு, அவங்க வருவாங்க பொறுமையா. அவங்கள கதை பேசலாம் ஆள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் தான் இருக்காங்க, அவங்க கூட்டாளிங்க எல்லாம். அதனால அவங்க பேசிட்டு இருக்காங்கடா, அவங்க பேசி முடிச்சுட்டு வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் தூங்கலான்ட்டு. மாலாத்திய காணும். அவங்க காலைல போனாங்கல்ல அவங்க ஃப்ரெண்டு கூட சுத்தி பார்க்க, இன்னும் வரல. அவங்க வர லேட் ஆகும். ஏய், 2 வாண்டுங்களா எங்கடி? நான் அவங்க கூட இருப்பேன்னு வந்துட்டாங்க. ஆல்ரெடி மம்மி கூட அங்க இருக்கா. நீரஜ் வந்து டாடி கூட இருக்கான். அவனுக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. காலையில போனது வரட்டுமே, நாளைக்கு திருவுறம் காதை. நீ பேசுடி, காலையில இருந்து கெஞ்சிட்டு இருக்க. எங்க அம்மா கெஞ்சிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன அவ்வளவு ஆணவம்? என்னென்ன ஏம்மா நீங்க எங்க போலையா என்ன? காலையில போனல, அது போதண்டி. இதுக்கப்புறம் எனக்கும் காலையில வேற என்ன வேலை இருக்கு? சமைக்கிறதுக்கு தான் ஆளுங்க வந்துட்டாங்கல்ல. ஆமா, அவங்களாம் எங்கடி? மோட்டர் ரூம் பக்கத்துல இந்த ரூமை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்மா. அதுதான் உங்களுக்கு கொடுத்தேன். அவங்க சாமான்லாம் அங்கதான் இருக்கு. 2 அண்ணா இதே ஊருக்காரங்க தானே, அவங்க கூட பத்துக்கிறோமான்னு சொல்லிட்டாங்க. சரி, பூட்ட சமயம் கொடுத்துட்டேன். வேணும்னா நீங்க வந்து இங்க படுத்துக்கோங்கண்ணா, நீங்க எல்லாரும் கூட படுத்துக்கோங்க ஒண்ணா. இல்ல அவங்க கூட பத்துக்கிறவங்க பத்துக்கோங்க, உங்க பொருள் அங்க வச்சுக்கோங்கண்ணா சொல்லிட்டேன். அதனால அவங்க கரண்டி அவங்க பாத்திரம்லாம் அதுக்குள்ள இருக்குமா. ஓ, சரி சரி. அப்ப ஆல்ரெடி அது யார் கட்டி வச்சிருந்தியா? ஆமாமா, காலைல யாரை கட்டும் போதே அதை யாரு கட்டிதான் வச்சிருந்தேன். அதே எதுக்கு யார் கட்டின? அப்ப இது மாதிரி வருவாங்க உனக்கு காலையிலே தெரியுமோ? ஏன் டிஷ வாய் கொடுக்க மாட்டேப்பியா? ஆமா, தெரியும். தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? எதுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? தெரியுமான்னு கேட்டீங்கல்ல, தெரியும்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் பதில். அதெல்லாம் உங்களுக்கியா, உங்களுக்கு வேலை நடக்குதுல்ல, அது போதும். அது எப்படி எங்களுக்கு தெரியாது? எங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சாகணும். உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட உங்க பேரனுங்க சென்னையிலேயே சொல்லிட்டாங்க, ஆளுங்க தான் வந்து சமைப்பாங்க, எதுவும் சமைக்க கூடாது, நான் வாயை திறக்க கூடாது சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் எதுவுமே திறக்கலையே. ஓ, அதனாலதான் சமையல்காரங்க வராங்க அப்படி சொல்லும் போது நீ வாயை திறக்கல. நாங்க பாத்துக்கிறோம் அது இதுன்ட்டு அமைதியா இருந்துட்ட. அம்மான்னு சொல்லிடுங்க நீ. அப்ப இது நீங்க ஆல்ரெடி சென்னையில பேசி எடுத்துட்டு வந்த முடிவு. ஆமா, மொத்தத்தை வாங்கிடுவானுங்க. ஒரு உண்மை விளம்பி நீங்க என்னென்ன வேலை நடக்கும்னு கேட்டா எல்லா வேலையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தா நாங்க இதுக்கு இங்க வரணும். அதுக்குதான் சொன்னேன், எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அவங்க ஏதாவது தடுத்தீங்கன்னா வாயும் உனக்கு போடுவோம், நான் தான் சொல்லி மாட்டி கூப்பிட்டு வந்தேன். இத்தனை நாள் தான் அமைதியா இருந்தாங்க, தானே பார்த்தேன். நாங்க பாத்துக்கிறோம் எதுக்கு ஆளுங்க இவ கேட்பாளேன்னு யோசிச்சேன். இல்ல கல்லு உங்களை அந்த கிழி கிழிச்சா அதுக்கப்புறம் யோசிப்பான்னு சொல்றீங்க. திட்டினது நாங்க உங்க கூட இருக்கோன்ட்டுடா. அவ கூட கதை பேசாம இருக்கோமேன்ட்டு. நாங்க வேலை எதுவும் செய்ய மாட்டோம். அவ மாங்க அறிவா, எந்த அறிவு கூட விட மாட்டா. ஆனா என்ன எங்களை வம்பிழுத்துன்னு ஏதாவது கதை கேட்டுக்கிட்டு, எங்க சின்ன வயசு கதையை வேணும்னே தெரிஞ்ச கதையை லட்ச வாட்டி கேட்பாடாவ. என் சின்ன வயசுல நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி ஸ்கூலுக்கு போனேன், உங்க தாத்தா என்ன பண்ணாரு, அந்த மாதிரி எங்களை வச்சு செஞ்சு கதை கேட்டு, உங்க தாத்தா எப்படி பொண்ணு பார்க்க வந்தாரு, நான் எப்ப பேசினேன், இதெல்லாம் கேட்டுட்டு போட உட்காந்து கேட்டுனே வேலை செய்வா. அதனால நாங்க அவகிட்ட போலல, அந்த கோவத்துலதான் அவ அப்படி பண்ணான். அவ வேலை செய்யறதுக்காக கொச்சிக்கல, கூட இல்லையேன்றதுக்காக கொச்சிக்கிட்டா. அதனாலதான் வந்து கிழி கிழிச்சால உங்களை. அங்க கிழிச்சா அவ புலம்பிட்டுல போனா. இன்னும் சரி, இருக்கிறவங்க இருக்கக்கூடாதுன்னு தேவையில்லாதவங்களும் வாங்குவாங்க கூப்பிடுவாங்க. அதானே உங்க வழக்கம். எழுதிட்டீங்களா? கத்துவீங்கன்னு நினைச்சேன். இனிமே கத்த மாட்டேன். பக்கத்துல இருக்கும்போது எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன். நிக்கிறதுனாலும் சரி, கடிச்சாலும் சரி. கடிக்கிறியா? அவனே உங்களுக்கு வேலை இல்லையா? நைட்ல இருந்து ஒர்க் தானே சொன்னீங்க. நிறைய வேலை இருக்குதான். எங்க என் பொண்டாட்டி வரா? வந்தா எல்லா வேலையும் முடிச்சிருவேன். நான் ஆஃபீஸ் ஒர்க்கு கேட்டேன். நானும் ஆஃபீஸ் ஒர்க்கை தான் சொன்னேன். நீ என்ன நினைச்ச? நானும் அதை தான் நினைச்சேன். ஃப்ராடு, நீ அப்படி கேட்கலையே. தான் அடி வாங்கிடாதீங்க, ஓடிடுங்க. வேலை நினைச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பிச்சிடுவேன்.
அம்மா நீ நைட்ல வேலை பார்க்க போற நீங்க? 45க்கு லாகின் நாத்து. ஓ ஓகே ஓகே. அப்ப இன்னும் 1 hour இருக்கு. ஆமா, இருக்கு இருக்கு. நீ என் கூட தானே இருப்ப. அதெல்லாம் மாட்டேன். ஏங்க ஏன் இப்படி கிள்ளிக்கிட்டே இருக்கீங்க? சில விஷயத்துக்கு கூட கிள்ளிக்கிட்டே இருப்பீங்களா? நீ எப்படி கத்தல? நானும் உங்க பக்கத்துல இருந்தா எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு தெரியும். இப்படி என்ன பண்ணுவேன்? போதிக்காதீங்க, இப்போதைக்கு எனக்கு கிள்ளிங்க. என் கூட வர புரிச்சது இல்ல. நீ தூங்கணும், உன்னை எழுப்ப கூட டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா என் பக்கத்துல என் மேல பத்துட்டா தூங்குற. நீ இல்லாம நான் ஒர்க் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பக்கத்துல உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். போதிக்காதவமே. உனக்கு கூப்பிடல, புரியுதா? ஏ நாத்து, இவங்க ரொம்ப வேலையில மூழ்கிடுவாங்க, போர் அடிக்கும், எனக்கு தூக்கம் வந்துடும். நீ வா, கொஞ்ச நேரம் என் கூட பேசி கூட நீ அப்படியே தூங்கிடு. ப்ளீஸ் 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 வா நாத்து. என் ரூமுக்கு வந்துடுறீங்களா? வந்துடலாம் தான். ஆனா மெயில் பண்ணி பதில் சொல்லி உன் பக்கத்துலயே இருந்தா பக்கத்துலயே கேட்டுருவாள். எல்லாம் எழுந்து எழுந்து ஒரு வாட்டியே வரணும். அதுக்குதான் நாத்து. ஏன்டா ஏன் நைட்ல வேலை பாக்குறீங்க? அப்பதான் நான் பகல்ல எல்லாம் உங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியும், அதனால. இல்லைன்னா லேப்டாப் எடுத்துட்டு நாங்க ஒரு ரூமுக்கு போற மாதிரி ஆயிடும். அப்பப்போ ஒரு நாள் தான் லீவ் தருவாரு எங்க பாஸ். ஏன் அவன் ஒரு லீவ் கூட ஒழுங்கா தராத பாஸ். கத்தல. நீ சிரிக்கிற? சிரிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கத்துறது கொசுவா இருக்கும் தத்தா. நீ இவ்வளவு நேரம் சாப்ப விட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கியே, அந்த பாஸே உன் பேரன் தான். அதுக்குதான் சிரிச்சேன். இது ஏன் தரணும்? இவனா அவனா? 2 பேரும் தான். நீங்க தான் ஏன் அவளுக்கு லீவ் தர மாட்டீங்க? என்ன ஏன் பண்றது? எனக்கே லீவ் கிடைக்கல, அப்புறம் எப்படி நான் அவளுக்கு தருவேன்? அதனாலதான் நான் தரல. என் பாஸ் எனக்கு லீவ் தரலையே. பாஸ் யாருடா? எல்லாம் உன் பக்கத்துல இருக்க பேரன் தான். டேய், நீ தானடா எல்லாத்துக்கும் காரணம். என்னடா ஊருக்கு வந்துட்டு ஒரு லீவ் தர மாட்டேன்? எனக்கு புரியல, எனக்கு தெரியாது. 3 பேரும் லீவ் போடுங்க, அதை என்ன வேலை பாக்குறது? ஏன்னா சிரிச்சிட்டு இருக்க? எங்க ஆயா வெளியே 2 வார்த்தை திட்டிருப்பாங்க. ஆனா லீவ் தரலன்றதுனால உள்ள முணுமுணுன்னு நிறைய திட்டிருப்பாங்க அந்த பாஸ. அதான் யோசிச்சு பார்த்து, இப்ப உங்க பேரன்ல இப்ப என்ன மனசுல அதுக்கு சாரி சொல்லி வேண்டுவாங்கன்னு யோசிச்சு சிரிக்கிறேன். ஏய் என்ன? தானே சொன்னேன், நான் மனசுக்குள்ள எவ்வளவு சபிச்சிருப்பேன் அந்த பாஸ. ஆமா, என் பேரனுக்கு லீவ் தரலன்னு அவன் கூட திட்டிட்டு இருந்தேன் கண்ணா பின்னான்னு. ஆனா அது என் பேரனாவே இருப்பான்னு நினைச்சு பாத்தியே. என்னயா எனக்கு சாவலா விட்டியான்னு? எனக்கு தெரியாம இல்ல, நான் கடவுளை திருப்பி மன்னிப்பு கேட்டுட்டேன்டா. ஏய், நாங்க என்ன பண்ணட்டோம்? எங்க பேரனுக்கு லீவ் தரலன்ட்டு மனசுக்குள்ள திட்டிட்டோம். அது நீயாவே இருப்பேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இது நம்ம ஊர் கம்பெனி இல்லைல்ல, ஆனா லீவ் எல்லாம் போட முடியாது. நிறைய திருவிழா லீவ் கேட்க முடியாது. அதுக்குதான், அதுவும் 5 நாள் தான். நாங்கெல்லாம் 5 நாளைக்கு வந்தாலும் இந்த மாதிரி லேப்டாப்போட தான் வருவோம். அதுதான் எங்க வேலை. சம்பளத்தோட வீட்டுல இருக்கிறோம்ல, அதுதான் நீ எதிர்பார்க்கணும். நான் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் மாத்தி கொடுத்துருக்கேன்ல, அதை நினைச்சு கஷ்டப்படு. இந்த ஒரு வாரத்துக்கு வேலைக்கு வேலையாகவும் பகல்ல உங்க கூட இருக்க போறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் தூக்க போறோம், என்ன லேட்டா எழுந்து போறோம், அவ்வளவுதான். ஒரு மதியம் கிட்ட இருந்தோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா உங்க கூட இருப்போம். திருப்பி நைட்டு போய் வேலை செய்ய போறோம், அவ்வளவுதான். ஐயா வச்சுக்கோ, பகல்ல ஃபுல்லா லேப்டாப் எடுத்து உட்கார்ற மாதிரி இருக்கும். அது தேவையா? நாங்க ஒரு 3 நாள் முடிக்க வேண்டிய வேலையை 2 நாள்ல கடகடன்னு முடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா லேப்டாப் எடுப்பாம இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் எப்போ போல வாங்கி வச்சிருக்கோம், அந்த லீவ் அப்போ 2 நாள் அப்படி தொடர்ந்து இருக்கிற மாதிரி. அது மாதிரி ஏதாவது பார்த்து பார்த்து பண்றோம். சரி சரி, இந்த அளவுக்கு பண்றீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்போ பேத்தி இல்லாம என் பேத்தி வேலை செய்யாதா? ஒரு அடிக்கோயா. சரி, அவளையும் உங்க கூட வச்சுட்டு வேலை செய்யுங்க. வேணுமா வேணாமா நான் முடிவு பண்ணும், மத்தவங்க இல்ல. சரிடி, மன்னிச்சிருடி. இன்னும் கோவமா கடுக்கடுன்னு இருக்க? நாளைக்கு ஃபுல்லா உங்க கூட தான் இருப்போம். ஆமா, நாளைக்கு வத்தல்ல, அது வகை வகையா போடணுமே, அதனால கூட இருப்பீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தரணும், அதனால. ஏய் தங்கமே, ஏன்டி ஒரு சிடுசிடுன்னு இருக்கு? எனக்கு புரியல. இன்னும் மன்னிக்க மாட்டேங்க நீ? கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன், அப்படி கூட பேச மாட்டேற. அப்புறமா சொல்லுங்கம்மா ஏதாவது. ஏன்டி எத்தனை அந்த நகை எதுவுமே போடாம இருக்க? இந்த 3 நாள் விட்டுருங்கம்மா, அதுக்கப்புறம் போடுறேன். ஏன் இந்த 3 நாளுக்கு என்ன? எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் போடுறேம்மா. இப்ப 3 நாள் வேலைங்க தானே, நகையெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதும்மா. அதனால இந்த மாதிரி சிம்பிளான பாவாடை தாவணியே இருக்கட்டும், வேலை நடக்குதுல்ல. எல்லாரும் வரும்போது தான் கிராண்டான தாவணி எல்லாம் அப்ப அப்படி மாறிக்கிறோமா. இப்ப நாளைக்கு வத்தல் போடணும், நகை நட்டு போட்டாம மொட்டை மாடல போய் வெயில நிக்க முடியும், நாளைக்கு ஃபுல்லா மாடியில காயணும். அதுக்கெல்லாம் செட் ஆகாதுமா. எனக்கு புரியல. கேள்வியில நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க. வேண்டியது பதில் தானே வருவாங்களே, அதான் அது வருது இல்ல, அப்புறம் என்ன? அம்மா இப்பெல்லாம் இவ கொஞ்சம் ஆணவமா தான் தெரியுறா. அமைதியா இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். திட்டிட்டு இருக்காங்க. அவங்க எதனா பண்ணிட்டு போட்டு தங்கம்.
சரி ஒன்றும் கேட்கல கேட்டா நினைக்கும் போது மூக்கு பேசுறது. இப்ப என்ன மம்மி சொல்ல வரீங்க? எதுக்கு இப்ப எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம்? நீங்க ஏதாவது சண்டை போடணும்னு வந்திருக்கீங்களா? ஏன் உங்க அண்ணி சொல்லி குத்தமிச்சாங்களா? என்னடா இப்படி கேட்டுட்ட? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஆமா, அவங்க தான் வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அவளை. எல்லாரும் ஜாலியா தானே பேசிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு ஒரு Dress நகைன்னு எடுத்து நீ வம்பு இழுக்கிற? நான் என்ன கேட்டேன்? சாதாரணமா போடலையாமான்னு கேட்டேன். அவ விளக்கம் கொடுத்துட்டா. கம்முன்னு ஆயிட்டோம்ல. எதுக்கு அதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க எனக்கு புரியல. இல்லக்கா, நீ தான் அவளை வேணாம்னு ஒதுக்கிட்டல. அவ என் பொண்ணா தானே இருக்கா. என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன? அவ வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. புரியுதா? உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ உங்க அண்ணி குடும்பம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே நிம்மதியா இரு. புரிஞ்சுதா? எனக்கு புரியல. எதுவும் புரிய வந்த மருமக புரிஞ்சுதா? என்னோட இந்த மருமக பாத்துப்பா அவ பொண்ணு வாழ்க்கைய புரியல. நீ எதுவும் கவலைப்பட தேவையில்லை. உனக்கு உங்க அண்ணன் குடும்பம் தானே முக்கியம். அதை பத்திரமா பாத்துக்கும். அம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க. இப்ப ஏதாவது பிரச்சனை வந்து எல்லாம் அவங்க மூஞ்ச தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சொல்ல சிரிச்சு பேசிட்டு போகணும்னு நினைக்கிறியா? மம்மி நான் எதுவும் பேசல. அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. நாளைக்கு வேற என்ன வேலை இருக்கு? என்ன யாரையும் யாரும் திட்டிடக்கூடாது. உடனே டாபிக்க மாத்திடுவியே. என்ன உன் வார்டு பக்கத்துல தான் உட்கார வச்சிருக்கோம். என்ன உன் பொண்டாட்டி பிரிக்கணுமா? என்ன என் பொண்டாட்டி பிரிக்கிறதுல மட்டும் தெளிவா இரு. அந்த தெளிவு யானோ? மாமனார் மாமியார் வராங்கல்ல, என்ன உனதான் கோத்து விடணுமா? ஏன் அவனை உண்டு எல்லாம் பண்ற? வாய் தத்தா வாய் வாய் அதிகமாயிடுச்சு. அதை அடக்கி வைக்கிறேன்.